ஒரு பெண்ணின் மிகப்பெரிய அழகு என்ன தெரியுமா? அது முக அழகு இல்லை. அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பால். குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். தமிழ் பொருள்: பெண்ணுக்கு மிகச் சிறந்த பண்பு கற்பு என்ற உறுதியான ஒழுக்கம். எளிய விளக்கம்: ஒரு பெண்ணின் உண்மையான மதிப்பு அவள் வெளிப்புற அழகில் இல்லை, அவள் மன உறுதி, ஒழுக்கம், நம்பிக்கையில் இருக்கிறது. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் இருந்தனர். ஒருவர் மிக அழகானவர், ஆனால் ஒழுக்கம் குறைவாக இருந்தார். மற்றொருவர் சாதாரண தோற்றம் கொண்டவர், ஆனால் மிகவும் நேர்மையானவர், குடும்பத்தை மதித்தவர். காலம் கடந்து முதல் பெண்ணை யாரும் மதிக்கவில்லை. ஆனால் 2வது பெண்ணை அனைவரும் அந்த வீட்டின் பெருமை என்று பாராட்டினர். இந்தக் கதையின் பொருள்: அழகு தற்காலிகம், ஒழுக்கம் நிரந்தரம். ஊக்கவுரை: உண்மையான மரியாதை நம் நடத்தை மற்றும் நம்பிக்கையிலிருந்து வருகிறது. நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய மனிதர்களின் வாழ்க்கையில் அவர்களின் வெற்றிக்கு பின்னால் அவர்களின் துணைவியர் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். அவர்கள் ஒழுக்கம், பொறுப்பு, நம்பிக்கை இவைதான் அந்த குடும்பத்தையும் மனிதரையும் உயர்த்தியது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு கணவன் தனது மனைவியிடம் கேட்டான், "நீ ஏன் எப்போதும் நேர்மையாக இருக்கிறாய்?" மனைவி சொன்னாள், "நான் நேர்மையாக இருந்தால் உன்னைப் பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை." கதையின் சின்ன பொருள்: நேர்மை இருந்தால் வாழ்க்கை எளிதாகும். மீண்டும் குறள்: பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின். தமிழ் பொருள்: பெண்ணுக்கு மிக உயர்ந்த பண்பு உறுதியான கற்பு. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.